கைஸ் நாங்கள் கேஎஸ்எல் பிரதர் இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங்ஸ். அதில் இருக்க நான் உங்களுக்கு நிறைய ஆல்ரெடியே ப்ளே பண்ணி போட்டிருப்பேன். அதில் இருக்க சின்ன சின்ன சீட் கோட்ஸ்லாம் ஆல்ரெடியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு எப்போயோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த இன்னும் கொஞ்சம் அதால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நடுவில் வந்து இந்தியன் பைக் டிரைவிங்ஸில் அப்டேட் விடுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு ப்ளே பண்ணாமல் விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் ஆர்ஜிஎஸ் டூலு விட்டானுங்க. ஆர்ஜிஎஸ் டூல் வந்து ஃபேன் ஆஃபு இதுதான் பண்ண முடியறதா இருந்துச்சு ஆர்ஜிஎஸ் டூலில். பட் வந்து இப்போ நிறையாவே பண்ணலாம். ஸ்விம்மிங் ஃபுல்லில் குதிக்கலாம், விளாட்லாம். இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு எங்கே போக போகிறோன்னா நம்ம ஏர்போர்ட் தான். ஆக்சுவலாக நான் எனக்கு தெரிஞ்ச சீட் கோடு வரைக்கும் எவ்வளோ வச்சுருக்கேன்னா ஒரு 67 68 சீட் கோடு வச்சுன்னுக்கிறேன். 68 சீட் கோடும் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த வீட்டுக்குள்ளே போட்டோன்னா வீடே சதுரிடும். அதுக்காக உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு தான் நான் போகிறேன். இப்போ ஏர்போர்ட்டுக்கு எடுத்தேன் பாருங்கள் ஒரு ஓட்டம். ஐயோ மாமா ஐயோ சதுராடா ஒருத்தன். இங்கே இருந்தால் கேஸ் ஆகிடும், டப்புன்னு கிளம்பிடுவோம். ஐயோ நம்மளுக்கு டிரைவிங்லாம் வராது, பார்த்து பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட்டில் இந்த இடத்துல பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வந்துட்டேன். எங்கேயோ டோரே இல்லாமல் காற்றுலேயே டோர் போடுறான். ஃபஸ்ட்டு உங்களுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுன்னு அந்த ஆட்டோ தாங்க, உங்களுக்காக ஆட்டோ விட்டுட்டாங்கன்றான். என்னடா திடீர்னு ஆட்டோ விட்டான்றான். அப்புறமா ஆட்டோவோட சீட் கோடை பார்த்தா தானே தெரிஞ்சு செம்ம சீட் கோட் ஆகுது. ஆக்சுவலாக மனசில் வச்சுக்க முடியாது, நான் சொல்ல ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்டோவை இப்போ ட்ரைவும் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறேன்னா எனக்காக அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டி விட்டுடலாமே. பார்த்தீங்கன்னா எப்படி போகுது நீங்களே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இதில் என்ன ட்ரெண்டுனா இப்படி வளைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு சைடாக போயிடும். இப்படி இது ஒரு வீல் அப்படியே இப்படி ஓட்டலாம். ஏய் வாழ்வோம்ல எங்கள் ஆட்டோவே கவுந்துரும் போல். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஆர்லாம் ஜிடிஆர் கார் விடுறாங்க, ஏன்டா அதில் விடுற மாட்டேங்கிறாங்கன்ட்டு நம்ம அவ்வளோ நாளாக அழுதுட்டு இருந்தோம். அந்த ஜிடிஆர் தான் நம்மளுக்காக விட்டாங்க. ஜிடிஆர் ஆக்சுவலாக யாருக்குமே சொல்ல ஜிடிஆர் விட்டதா, பட் வந்து ஒரு பர்சனல் ரெக்யூஸ்டாக வந்து நான் கேட்டிருக்கேன், அதனால் சொன்னாங்க ஜிடிஆர் விட்டதா. ஆக்சுவலாக ஜிடிஆர் வந்து டிரைவ் பண்ண செம்மையான கண்ட்ரோலர் வந்து நல்லாவே இருந்துச்சு, ஒரு குத்தமாக சொல்ல முடியாது, செம்மையாக இருந்துச்சு கண்ட்ரோலர்லாம். அப்புறமா அதில் இறங்கும் போது ஆக்சுவலாக நம்ம டோர் திறந்தாலே கார் நின்றுது, அதனால் நம்ம எங்கேயும் விழுக வேண்டிய பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தான். நான் உங்களுக்கு போட்டு அது தண்ணியில் போய் காமிக்கிறேன். அப்புறம் என்னடா இது தார் இப்போ புதுசாக வந்துருக்குது ஒன்றும் இல்லை அந்த தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைப்பீங்க. அதுக்காக தான் நம்மளோட ஓல்டு தார் வந்து விட்டாங்க. நீங்களே பாருங்கள். நான் ஆக்சுவலாக அந்த பிளாக் தாரையும் அப்புறமா இதே மாதிரி தார் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கார் வெடிஞ்சிருச்சுன்ட்டு. ஆக்சுவலாக நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்குதா தார். அதுவும் அந்த ரெட் அண்ட் பிளாக்ல பின்னாடி வீலை வச்சு ஓட்டும் போது வர்ற ஃபீலிங்கே வேறு ஃபீலிங் கைஸ். ஆக்சுவலாக எனக்கு தார் ரொம்ப பிடிக்கும். தார் அப்போ என்னடா தார் ஓல்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அப்போ நார்மல் தார் போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக போகல. அதுவும் நம்மளோட இதில் இருக்குது பாருங்கள், அதுவும் ஒரு செம்ம கண்ட்ரோலர் தான். ஆக்சுவலாக அது இந்த வீலையும் அந்த வீலையும் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக இது அவ்வளோவா எனக்கு பிடிக்காது, ஏன்னா நம்ம எங்கேயும் ட்ரெக்கிங்லாம் போக போகிறது இல்லை, டயரும் வெடியாது. அப்புறம் என்னத்துக்கு டயரு என்னத்துக்கு ஃபியூல் டேங்க்லாம். நானும் அது ரொம்ப நல்லா இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அப்புறம் டைனோசர் பார்க்கணுன்னாலே அவ்வளோ தூரம் போகமாடான்னு கேட்கவே தேவையில்லைங்க. நீங்கள் இந்த டைனோசரை பார்த்தாலே போதும், ஒரு வாயிலே விடலாம். நீங்கள் இதில் சாவுடா செத்தப்ப சாவு. அப்புறமா உங்களுக்கு போலீஸ்ட்டு மறையணுன்னா ஒரு இடம் வேணுமா, நான் சொல்லித்தரேன். டீராக்ஸு தான். என்னடா அதுக்கு என்னடா டீராக்ஸ்குள்ளே வந்து செத்துருவாங்கடான்னு நினச்சா, இது நாம் வளர்க்குறது, பேச்சை தட்ட மாட்டான், 2 புல்லட்டு போட்டு கூட சாவ மாட்டான்.
ஆக்சுவலாக இந்த மாதிரி போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நான் கூட உள்ளே கிட்னி ஹார்ட் எதாவது இருக்கும் எது தின்னு போடலான்னு தான் வந்தேன். ஐயோ அம்மா எவ்வளோ பெரிய பல்லுடா இது. கொய்யா டேய், பல்லு மாதிரியே இல்லையாடா இது. ஐயோ அம்மா டே, நாக்கு கீழே தள்ளிடுச்சுடா. கேஸ் ஆக்சுவலாக ஐயோ எங்கே தாரை காணோம் கைஸ். நம்மளோட ஓல்டு தார் போயிடுச்சு, இன்னும் நியூ தார் தாங்குது. சரி, உங்களுக்காக இன்னொரு பிராட்ச்னு ஒரு டைனோசர் இருக்கும்ல, அதை தான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். கழுத்து நீட்டதுக்கே அது ஒரு புல்லட்டில் சாவாதுன்னு தெரியுங்க. எங்கேயா 2 புல்லட் போட்டால் சாவே இல்லை. வானத்துக்கு போயிடுச்சா ஒரு புல்லட்டு. சாவேன். ஆக்சுவலாக இருந்தானா இந்த மிசைலில் 3 புல்லட் போட்டால் தான் ஒன்று சாவுதே. இப்போ இதுலேயும் எதாவது கிட்னி இருக்கும் நினைக்கிறேன். எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து தின்னு போடலாம். எங்கடா ஒன்றுமே இல்லை. சரி, இதோட வாய் பகுதி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. போயிட்டு வாயை பார்ப்போம். வாய் பார்த்தா பயமாகுது. உங்களுக்கு ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர் இருக்கும்ல, அந்த டைனோசரையும் உங்களுக்காக காமிச்சு விட்றேன். இவ்வளோ பண்ணுறேன் எனக்கு ஆமாங்க. இதில் தான் ஏற முடியும், ட்ரைவ் பண்ண முடியும். இதில் தான் ஆக்சுவலாக முன்னாடி வந்து ஒன்று சாவடிச்சேன் தெரியுமா, அதிலலாம் ட்ரைவ் பண்ண முடியாது. இதில் தான் செம்மையாக ட்ரைவ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இது கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஃபஸ்ட்டு ஏறிடலாம். இதில் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும்ல, இது கொடுத்தோன்னா அது கடிக்கிறத நாமளே பார்க்க முடியும். மனுஷங்க முன்னாடி தான் போய் கடிக்க முடியும். அதனால் மனுஷங்க எங்கே இருக்காங்களோ அங்கே நாம் போனோம். அதுக்காக இந்த வேலையை எப்படிடா தாண்டி போகிறது அப்படின்னு கேட்கலாம். அதுக்காக தான் ஏன் ஒரு ரூட்டு வச்சுருக்கோம் நாங்களாம். எப்படி பாருடா டிஞ்சு பார்த்தீங்களா, ஊந்துச்சா. ஆக்சுவலாக அது சாப்பிட்றது நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் நானும் காமிக்கல. அது நம்ம பார்த்தோன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, காமிக்க முடியாது. அதுக்காக நீங்கள் அயபூசா கேட்டேன்னு இருந்தீங்க. அது அப்போயோ விட்டாங்க கேம் ஆரம்பிக்கும் போதே. அது என்ன உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அயபூசாவோட நம்பர் 7000. மிலிட்ரி டேங்க்கு எங்கேயா மிலிட்ரி டேங்க் நீ காமிக்கவே மாட்டேங்கிறேன்னு நினச்சினே இருந்தீங்கல்ல. மிலிட்ரி டேங்க்கும் எத்தனை வந்துட்டாங்க நம்ம கேமில். உள்ளே போகணுன்னா இப்படி வரலாம். அட்டங்கொய்யா. ஆக்சுவலாக உள்ளே போகணுன்னா போய் சுற்றிட்டு தான் போனோம். அதனால் நம்ம ரோட்லேயே நம்ம சீட் கோடெலாம் போட்டுடலாம். நீங்கள் ஆக்சுவலாக என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அந்த ட்ரக்குன்னு வருதுல்ல, அதில் வண்டி ஏற்ற முடியல ப்ரோ. அதில் ஏதாவது ட்ராலி மாதிரி வருமா? ட்ரக்குக்கு 12 ட்ரக்கு வந்து ட்ராலி வந்து 0 போட்டிங்கன்னா நம்மளுக்கு மான்ஸ்டர் கார் வரும்ல, முன்னாடி 0 போட்டால். அதுக்கு வந்து நீங்கள் ட்ரக்கு வேணும்னா ட்ராலி வேணும்னா நீங்கள் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு பைக்கு இதில் ஏற்றுறேன் பாருங்களேன். நாங்களே KTM பைக்கு எங்களுக்கே வா. அயபூசாவே ஏற்றிடலாம். ஏறுல பார்த்தீங்களா, சொன்ன பேச்சை தட்ட மாட்டானுங்களே எவனுங்களும். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் உங்களுக்கு 10 8 சீட் கோட சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு நல்லா ரீச் இருந்துச்சுன்னா உங்களுக்காக 66 சீட் கோடையும் 68 சீட் கோடையும் உங்களுக்காக மொத்தமாக சொல்லிடுறேன் கைஸ். அப்புறம் அந்த டேங்க் சொல்கிறேன் ஏன்டா சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பீங்க. இந்த டேங்குக்கு மட்டும் சொல்லி விட்டுறேன். 40 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நம்ம இந்தியாவோட தேசபக்தியான டேங்க் வந்துடும். இது சும்மா ஷோ தானா, உள்ளெல்லாம் சுடாதான்னு கேட்டிங்கன்னா, பூலி வாழ்வோம்ல, இதை ஒருத்தங்களை சாகடிக்கவும் முடியும். ஆனால் இன்னும் ஆகும் தெரியுமா உங்களுக்கு, கேஸ் ஆகும். போலீஸ்காரனுங்க வரானுங்க பாரு. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான்டா போடுவேன்.
இருங்க, இந்த போலீஸ்காரனை மட்டும் சாவச்சு விட்டுறலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரீச் இருந்தால் தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக வரும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.